ஆகாயத்தில் பிறந்த காற்றின் துணையுடன் தீ எரிகிறது. நிலத்தில் விளைந்த நெல் அரிசியாகிறது. அரிசி நீரில் மூழ்கி தீயில் வெந்து அன்னமாகிறது. எனவே அன்னமும் பஞ்சபூதங்களின் சேர்க்கையாகவே கருதப்படுகிறது. இந்த அன்னம் அபிஷேக நிலையில் ஆண்டவன் மேனி முழுதும் தழுவி அடைக்கலமாகின்றது. அதன் மூலம் ஐம்பூதங்களும் அவனுள் அடக்கம் என்பது நமக்கெல்லாம் புலனாகிறது. சோறு கண்ட இடமே சொர்க்கம் என்பதன் பொருள் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட ஒவ்வொரு சோறும் ஒவ்வொரு பருக்கையும் சிவலிங்கத்திற்கு சமமாகவே பார்க்கப்படுகிறது. நன்றாக உற்று பாருங்கள். சோற்றுப்பருக்கியை உற்று நோக்கினால் சோற்றுப்பருக்கியானது சிவலிங்க வடிவிலே இருப்பதை நாம் அனைவருமே காணலாம். ஐப்பசி மாத அன்னாபிஷேகத்தின் போது சிவபெருமானுக்கு சாற்றியிருக்கும் ஒவ்வொரு சோற்றுப்பருக்கையிலும் நம்மால் ஒரு சிவலிங்கத்தை காண முடியும். ஒரே சமயத்தில் கோடி சிவலிங்க தரிசனம்.